ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைட்டனோபா அப்படிங்கிற ஒரு பாம்பை பற்றி தான் பார்க்கலாம். டைட்டனோபா அப்படிங்கிற ஒரு பாம்பு தான் உண்மையிலேயே மிகப்பெரிய பாம்பாக இருந்திருக்கு. டைட்டனோபா இன பாம்புகளுடன் ஒப்பிடுகையில் அனகொண்டா பாம்புகள் கத்துக்குட்டிகள் என்றும் கூறுகிறார்கள். உலகிலேயே மிகப்பெரிய பாம்பினம் எது என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டால் நம் மனதில் தோன்றும் ஒரே பதில் அனகொண்டா என்ற பெயர்தான். ஆம், உண்மைதான். பச்சை அனகொண்டா என்று அழைக்கப்படும் பாம்பினமே உலகின் மிகப்பெரிய பாம்பினமாக இருக்கிறது. ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைட்டனோபோவா இன பாம்புகளுடன் ஒப்பிடுகையில் அனகொண்டா பாம்புகள் கத்துக்குட்டிகள் போலவே தோன்றும் என்கிறார்கள். டைட்டனோபோவா 58 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்துள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பாம்புகள் கிட்டத்தட்ட 13 மீட்டர், அதாவது 48 அடிகள் வரை நீளமும் 1 மீட்டர் அகலமும் சுமார் 1135 கிலோகிராம் எடையும் கொண்டு வளரக்கூடியதாம். அதாவது தற்போது பூமியில் உள்ள நன்கு வளர்ந்த அனகொண்டா இன பாம்புகள் இதன் அளவில் கால் பங்கே இருக்கிறது. பாம்புகளின் முதுகெலும்புகள் நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இந்த டைட்டனோபா பாம்புகள் பூமியில் 10 மில்லியன் ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இதன் உணவை மென்று விழுங்கும் திறன் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஒரு வளர்ந்த நீர் யானையை முழுவதுமாக விழுங்கும் அளவிற்கு தாடை பகுதிகள் விரியக்கூடியதாம். இதனுடன் ஒப்பிடுகையில் மனிதனை உண்பது என்பது சிற்றுண்டி போலவே இந்த பாம்பிற்கு இருக்கும் என்கின்றனர். ஆனால் அக்காலத்தில் நீர் யானையோ மனித இனமோ பரிணமித்து இருக்கவில்லை என்பதே உண்மை. இந்த பாம்பானது நன்னீரை அண்டிய சதுப்பு நிலப்பரப்பிலேயே உயிர் வாழ்ந்துள்ளது. எனவே நன்னீர் மீன்கள், முதலைகள் மற்றும் ஆமைகள் போன்றனவே இதன் பிரதான உணவாக இருந்திருக்கிறது. டைட்டனோபா என்னும் பாம்பு அனகொண்டாக்களை போன்று இரையை நசுக்கி கொன்றுண்ணும் பண்பையே கொண்டிருந்திருக்கிறது. இந்த பாம்பின் நிற அமைப்பு சதுப்பு நில சூழலுக்குள் தன்னை மறைத்து இரையை வேட்டையாடுவதற்கு ஏற்றாற் போல நிறத்தை கொண்டிருந்திருக்கிறது. இயற்கை ரசித்து ரசித்து உருவாக்கிய இனங்களே பாம்பினங்கள் ஆகும். தற்போது டைட்டனோபோவா என்னும் பாம்பினம் இந்த உலகில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.